ஒரு அஃபென்சிவான கான்வர்சேஷனுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை எனக்கு அது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? வெயிட், எனக்கு எந்த தப்புமே பண்ணல, அப்புறம் எதுக்கு நான் கில்ட்டியா ஃபீல் பண்றேன்? இந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா வெல்கம் டு தி சைக்காலஜிக்கல் வேர்ல்ட். ஏன்னா அது ஒரு கோஇன்சிடென்ட் கிடையாது, அது எல்லாத்துக்கும் பின்னாடியுமே சைக்காலஜி இருக்கு. ஸோ காய்ஸ், இந்த புக்ல இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தி கேம்ஸ் பீப்புள்ஸ் பிளே. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ வாங்க போமா. கேம் 1. Why does this all happen to me? உங்க சரௌண்டிங்ல ரிலேட்டிவ்ஸ்ல ஃபேமிலிஸ் இவங்களா சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எதனால எல்லாமே எனக்கு மட்டும் நடக்குது, என்னமோ இந்த உலகமே அவங்கள எதிர்க்கிற மாதிரி பேசுவாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அது எதுக்காக அப்படின்னா, அவங்களோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்குன்றதுனால அவங்க உங்ககிட்ட சொல்ல வரதில்லை. தி ஜஸ்ட் வாண்ட் சிம்பத்தி. சிம்பத்தி வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்டென்ஷன், லவ் அண்ட் எஸ்கேப் ஃப்ரம் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களோட பிரெயினுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க தான் பிடிக்கும். ஸோ அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா அது வேலை செய்யக்கூடாது. ஸோ அது வேலை செய்யக்கூடாதுன்னா அந்த வேலைக்கு ஒரு காரணம் வேணும். காரணம் இல்லைன்னா அது கில்ட்டியாக ஃபீல் ஆகும். அது கில்ட்டியாக ஃபீல் ஆகுறதும் அதுக்கு பிடிக்காது. ஸோ அது காரணமாக சொல்கிறது தான் எஸ்கியூசஸ். அந்த எஸ்கியூசஸ் தான் இந்த சிம்பத்தி. அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்குது, நிறைய மூவிஸ்லாம் ஹீரோ வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஒரு மாதிரி ஃபீலிங்காக போகும் இல்லையா? அவங்களும் ஒரு ஹீரோவை ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த மாதிரி உங்க சரௌண்டிங்ல ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அப்படின்னால தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா அவங்கள மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க மாறாம இருக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரியான பீப்புள்ஸ் அவங்களை ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. நீங்களும் அவங்கள மாதிரி மாறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல் கைஸ். கேம் 2. I did it right but you are wrong. இது கடத்தம்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐடி கம்பெனி எடுக்காங்க. ஐடி கம்பெனியில் ஒரு பாஸ் இருக்காங்க, ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க. இந்த பாஸ் வந்து இந்த எம்ப்ளாய்க்கு ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க. பட் பாஸ் வந்து தப்பாக கைட் பண்ணி எம்ப்ளாய்க்கு வேற எதுவும் மாற்றி ஒர்க்கு கொடுத்துட்டாங்க. தப்பு இப்போ இந்த பாஸ் மேலே தான். சரி, எம்ப்ளாயி பாஸ் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அந்த ஒர்க்கை செஞ்சு முடிச்சு பாஸ் போய் கொடுத்தா பாஸ் என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், நான் உனக்கு சரியாக தான் கைட் பண்ணேன், நீ ஆனால் தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பாஸ் சொல்லுவாரு. எம்ப்ளாயும் நான் தான் தப்பாக பண்ணிட்டேன் போல, சரி திரும்ப பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிடுவாரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவரோட தப்பு மறைக்க தப்ப அவர் மேல மாத்தி சொல்றது. ஸோ எப்பயாவது உங்க மேல யாராவது குறை சொன்னாங்க அப்படின்னா அது உண்மையாவே கிரிட்டிசிசமா இல்ல அவங்க தப்ப மறைக்கிறதுக்காக சொல்றாங்களான்றது நோட் பண்ணுங்க. பிகாஸ் they try to hide their mistakes. Okay. Game 3. Yes, but இந்த மாதிரி சொல்லி ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்க சரௌண்டிங் பீப்புள்ஸ்ல நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து படிக்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து நல்லா படிப்பான். இந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை போய் கேட்குறான், எனக்கு படிக்க கஷ்டமா இருக்கு, எனக்கு ஏதாவது டிப்ஸ் கொடு, எப்படி படிக்கிறதுன்னு சொல்லுன்னு. அவனும் ஒரு சொல்யூஷன் சொல்லுவான். எஸ் பட் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு எக்ஸ்கியூசஸ். அதுக்கப்புறம் அதுக்கு அந்த எக்ஸ்கியூஸ்க்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தா அதுக்கும் ஒரு எக்ஸ்கியூசஸ். இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் மேலே எக்ஸ்கியூஸாக போயிட்டே இருக்கும் தவிர கடைசி வரைக்கும் அவன் ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. பிகாஸ் அவனோட எய்ம் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது இல்லை, அவனோட எய்ம் அட்டைன். ஏன் அப்படின்னா உங்களோட பிரெயினுக்கு வந்து கம்ஃபர்ட்டா இருக்கதான் ரொம்ப பிடிக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் அதுக்கு தேவையே இல்லை. ஸோ அதால கம்ஃபர்டாக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா நீங்க ஒரு ஒர்க் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல இதெல்லாம் கிடைக்காது. ஃபியூச்சர்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால உங்களால கம்ஃபர்ட்டாகவும் இருக்க முடியாது, இதுவாகவும் இருக்க முடியாது. நீங்க கம்ஃபர்ட்லயே இருக்கீங்க, ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகுங்க. அந்த கில்ட்டி ஃபீல்னஸ் போக்குறதுக்காக தான் இந்த எக்ஸ்கியூசஸ்ன்ற இந்த விஷயம் வருது. இந்த எக்ஸ்கியூசஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக தான் நீங்க வந்து மற்றவங்க கிட்ட போய் ஒரு சொல்யூஷன் கேட்குறீங்க. அந்த சொல்யூஷன் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு காரணம்னு சொல்லி அது அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். அது என்னைக்குமே நிற்க போறது கிடையாது. ஏன் அப்படின்னா யுவர் பிரெயின் வாண்ட் கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் எக்ஸ்கியூசஸ். இந்த புக்ல நம்மளோட பிஹேவியரை 3 விதமா பிரிக்கிறாங்க: பேரண்ட், சைல்டு அண்ட் அடல்ட். இந்த 3 விதத்துல நான் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, பேரண்ட்ன்றது ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ற மாதிரியே எப்போதும் இருப்பாங்க. இப்போ யாராவது இருக்காங்கன்னா எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும்னு நினைப்பாங்க, அவங்க குழந்தைய கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது. இந்த மாதிரி ஆக்சுவலி ஆக்சுவல் பேரண்ட்டை சொல்ல, அந்த கேரக்டரிஸ்டிக்கை சொல்றேன். ஓகே. அண்ட் சைல்டு, இந்த சைல்டிஷ் பிஹேவியர் இருக்கிறவங்க ரொம்பவே எமோஷனல் ரியாக்டிவா இருப்பாங்க. உங்களை ஈஸியாக எமோஷனலாக மேனிபுலேட் பண்ண முடியும். அண்ட் 3வதா இருக்கிறது அடல்ட், காம், அவேர்னஸ் அண்ட் எமோஷன்லெஸ். எமோஷன்லெஸ்ன்னு சொல்றது எமோஷனே இருக்காது அப்படின்றது இல்லை, அவங்களோட எமோஷன் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். ஓகே. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அடல்ட்ஸ். அடல்ட்ஸ்னா நான் வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களால தான் அப்படி இருக்கணும்னு சொல்ல. எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு இந்த அவேர்னஸ்லாம் இருக்கிறதுனால ஸோ யாராவது என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்போது நான் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி நான் நோட்டீஸ் பண்ணும்போது ஸோ நான் அந்த அடல்ட் பிஹேவியரை நானே எனக்குள்ள இன்டெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த அடல்ட் ஸ்டேட்ல இருக்கிறதுன்றது ரொம்பவே பெஸ்டான ஒரு விஷயம்.
எப்படி உங்களை டே டு டே லைஃப்ல மேனிபுலேட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னைக்காவது ஒரு விஷயத்த வந்து நீங்க ஒரு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு, ஒரு அஃபென்சிவான கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷன்ல வந்து நான் இந்த எல்லா விஷயத்தையுமே உனக்காக தான் பண்ணேன், ஆனா நீ என்ன மதிக்க கூட இல்லை, இப்படி உங்களை பத்தி யாராவது சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகும் இல்லையா? பட் ரியாலிட்டியில அவங்க உங்களுக்காக ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் சொல்றதுனாலயே அண்ட் சின்ன சின்ன விஷயத்த ஞாபகப்படுத்துறதுனாலயே அவங்க உங்களை கில்ட்டா ஃபீல் பண்ண வைப்பாங்க. நீங்க கில்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்க அவங்க கண்ட்ரோல். இப்போ நீங்க கில்ட்டுக்கு போயிட்டீங்க, இப்போ அவங்கள சமாதானப்படுத்தணுன்றது அவங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஏதாவது செய்யணுன்றதுக்காக அவங்க என்ன சொன்னாலும் நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ whenever someone try to put you in a guilt trap, notice that. ரெண்டாவது விஷயம் என்னன்னா சைலண்ட் ட்ரீட்மெண்ட். இதுக்கு பேர் இது எதனால சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க எதையுமே டேரக்டா சொல்ல மாட்டீங்க. எக்ஸாம்பிளுக்கு இதை நீங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கூட பார்த்துருக்கலாம். இப்போ உங்க பேரண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், சரி என்ன வேணுமா பண்ணிக்க உனக்கு பிடிச்சத அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? பண்ணணுமா, பண்ணா என்ன பிரச்சனை நடக்கும், அந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கும்ல. ஸோ இதுதான் அந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட். அண்ட் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்க ரொம்ப நாளா ஜாலியாக பேசிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் திடீர்னு ஃபுல்லா சைலண்ட் ஆகிட்டு அவங்ககிட்ட பேசவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, என்னாச்சு ஏதாச்சு, இந்த மாதிரிலாம் நினைப்பீங்க இல்லையா? ஸோ அப்படி கூட உங்களை மேனிபுலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப க்யூரியஸ் ஆவீங்க, அவங்களே அவங்களோட அட்டென்ஷனை தேடிக்கிட்டே இருப்பீங்க, என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் செய்வீங்க. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா மேனிபுலேஷன் மாஸ்க். இந்த மேனிபுலேஷன் மாஸ்க் எதை சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு கான்வர்சேஷன்ல உங்க மேலதான் தப்பு இருக்கு, அதை வந்து ஒருத்தவங்க கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்றாங்க. அப்போ நீங்க வந்து அப்ப நீ என்ன நம்பல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ஜஸ்ட் திங்க். அப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகி நீங்க என்ன சொன்னாலும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்கன்னு கேட்டா, எஸ் கைஸ், இப்படிதான் ஹியூமன் பிஹேவியர்ஸ் ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது. இதை நீங்க நம்பலாலும் இதுதான் உண்மை. ப்ரோ என்னென்னமோ சொல்றீங்க, நிறைய பேர் மேனிபுலேட் பண்றாங்க, சைக்காலஜிக்கலா என்ன அஃபெக்ட் பண்றாங்க, இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, டெய்லி நீங்க ஒவ்வொருத்தவங்க கிட்ட பேசும்போது, ஒவ்வொருத்தவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுங்க. நீங்க சைல்டு பிஹேவியரா ரியாக்ட் பண்றீங்களா, இல்ல பேரண்ட் பிஹேவியரா ரியாக்ட் பண்றீங்களா, இல்ல அடல்ட் பிஹேவியரா ரியாக்ட் பண்றீங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன சைல்டு பிஹேவியர்ன்றது ரொம்பவே எமோஷனலா ஆகுற ஒரு கேரக்டர், அண்ட் பேரண்ட்ன்றது ரொம்பவே கண்ட்ரோல் பண்ற ஒரு கேரக்டர், அண்ட் அடல்ட்ன்றது காம் அவேர்னஸா இருக்கிற ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ நீங்க ஓவரா எமோஷனலா ரியாக்ட் ஆனீங்க அப்படின்னா நீங்க அந்த சைல்டு கேட்டகரியில வருவீங்க. ஓவரா ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண நினைச்சிட்டே இருந்தீங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த பேரண்டிங் கேரக்டர்ல வருவீங்க. நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாம எமோஷனலா காமா என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் கரெக்டா ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த அடல்ட் கேட்டகரியில வருவீங்க. ஸோ நீங்க டெய்லி நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் எந்த கேட்டகரியில இருக்குன்றத நோட்டீஸ் பண்ணி அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது அடல்ட் கேட்டகரிக்கு சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, செகண்ட் ஒன் என்னன்னா, டோன்ட் ரியாக்ட் அண்ட் ரெஸ்பாண்ட். யாராவது உங்களை சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் பண்ண மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அது ரியலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அந்த இடத்துல பண்ண வேண்டியது, அந்த இடத்துல நீங்க பண்ற பெரிய மூவ் என்னவா இருக்கும்னா, எந்த மூவுமே பண்ணாம இருக்கிறது. நீங்க ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் ஆகாம இருக்கிற வரைக்கும் உங்களை எந்த விஷயத்துமே அஃபெக்ட் பண்ண போறதில்ல. ஸோ ட்ரை டு டோன்ட் ரியாக்ட். நான் வந்து அதுக்காக யாராவது என் கூட ஜாலியாக பேச வரும்போது நானும் ஜாலியாக ரியாக்ட் பண்ணக்கூடாதா அப்படி சொல்ல வரல. யாராவது உங்களை ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கும் போது அப்போ ரியாக்ட் பண்ண பாருங்க. யாராவது உங்களை கோவப்பட வைக்கும் போது அப்போ ரியாக்ட் பண்ண பாருங்க. ஓகே, அண்ட் வீடியோவோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. நிறைய பீப்புள்ஸ் என்னன்னா, இந்த மாதிரியான சைக்காலஜிக்கல் மேனிபுலேஷன்லாம் வந்து அவங்களுக்கு நேச்சுரலாகவே வரும், அதெல்லாம் காமனாகவே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாம பண்ணிட்டு இருப்பாங்க, சில பேர் தெரிஞ்சு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் அவேரா இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அண்ட் இந்த வீடியோல நான் ஒரு ஆக்ஷன் ஸ்டெப் கொடுக்குறேன். அந்த ஆக்ஷன் ஸ்டெப் என்னன்னா, அடுத்த 24 ஹவர்ஸ்க்கு உங்க சரௌண்டிங்ல இருக்கிறவங்க அண்ட் நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க, உங்க சரௌண்டிங்ல இருக்கிறவங்க எப்படி உங்ககிட்ட ரியாக்ட் பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சு எத்தனை பேர் நான் சொன்ன இதுக்கு முன்னாடி நான் பேசின ஐடென்டிஃபிகேஷனோட மேட்ச் ஆகிறாங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சைக்காலஜிக்கலான விஷயம்லாம் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க.